எப்பயும் வழக்கம் போல வர மாதிரி டைமண்ட் தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். மாமன் படத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம தலையெழுத்து இதுக்கு தான் வந்தாலும் எப்பயுமே வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் படத்துக்குலாம் நான் வரமாட்டேன். சரி இருந்தாலும் சூரி நடிச்சதுக்காக படத்துக்குள்ள போய் பார்ப்போம். படம் சூப்பரா இருக்குன்னா ரிவ்யூல சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம டைமண்ட் தேட்டருக்கு தான் உள்ள போக போறோம். படத்திலேயே சூப்பரா நடிச்சிருந்தாரு. கர்டன் படம் எனக்கு ஃபேவரட், பிடிக்கல. சரி இருந்தாலும் ஃபேமிலியே இல்லைன்னா எனக்கு எப்பயுமே ஒரு என்டர்டைன்மெண்டான படம், ஒரு காமெடியான படம் தான். அதான் இந்த படம் காமெடியா இருக்கும்னு நம்பிதான் வரேன். நீ அந்த மாதிரி வீடியோ எடுக்காத, டென்ஷன் ஆயிருவேன் நானு. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒரு அப்புன்னு வச்சுக்கேன். சாகுற வரைக்கும் சைட்ல இருந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருப்பேன். நீ ஆல்ரெடி கடைசி பிளாக்கே இப்படி எடுத்தது இங்க கழுத்து வரைக்கும் தான் கவர் ஆகுது. இந்த நெஞ்சியா இதே பார்த்துதான் எடுத்த போய் வேணா திரும்ப அவன் கிடக்குறான். படத்துக்கு போலான்னு வருவோம். ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அமௌண்ட் மாத்தினேன். அக்கௌண்ட்ல இருந்து 100 ரூபா பிடிச்சிட்டா. இந்த மாதிரி இந்த மாதிரி அர்ஜென்ட் டைம்ல பிடிப்போம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான கமெண்ட் பாக்ஸ்ல போலாம். மன உளைச்சலா இருக்குடா. படத்துக்கு போயிட்டு மன உளைச்சலா ஆகுனா நல்லா இருக்கான்னு தெரியல. வாங்க உள்ள படத்துக்கு போனா என்ன மன உளைச்சலா இருக்கு? இல்ல படம் சூப்பரா இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம சூப்பரா போயிருக்கு. படம் நல்லாதான் இருக்கு, காமெடியா இருக்கு. படம் நான் எதிர்பார்த்தத விட சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு சூரிய வந்து ஹீரோவா பாக்கணும் அப்படின்னா ஏன்னா அப்படி பார்க்க முடியல. எப்பயும் கேஷுவலா ஒரு கேரக்டர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரிதான் சூரிய இருக்காரு. படம் எனக்கு சூப்பரா பண்ணிருக்காரு. படம் கொஞ்சம் காமெடியில சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செம சூப்பரா இருந்துச்சு. அது நினைச்சு கூட போகல. ஆரம்ப கட்டத்துல எப்படி அதே மாதிரி செம சூப்பரா இருந்துச்சு. பட கதைன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அக்கா இருப்பாங்க. அக்காவுக்கு வந்து குழந்தை பிறக்காம ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறம் தாய் மாமன்னு ஒருத்தர் இருப்பான். எப்பயும் ஃபீல் பண்ணி இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்தி அந்த மாதிரி தான் வந்துட்டு அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்கும். அதை பாத்துக்கிறதுக்காக வந்து சூரி கிடைச்சிருக்கான். ஆனா கடைசியில சூரியோட லைஃபே வந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப பாதிக்கும். இப்ப வந்து பெரிய கட்டத்துக்கு வந்துட்டாரு சூரி. இதுக்கப்புறம் படம் எப்படி இருக்க போகுதுன்ற இன்டர்வியூக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். படம் ஆனா செம்ம சூப்பரா போயிட்டு இருக்கு. பாப்பா வாங்க. லவ் சீனை பத்தி சொல்லணும். எப்படி இருந்துச்சு? செம்ம கெமிஸ்ட்ரி. ஆனா இது வரைக்கும் நல்லா இருக்கு. இதுக்கப்புறமும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பாப்பா எப்படி இருக்கு? செம்ம லவ். இந்த மெசேஜ் ரொம்ப ரிலேட் பண்ண முடிச்சு. இந்த மெசேஜ்லயே பேசி போகல, எது பேச முடியல. செம்ம சூப்பரா இருந்துச்சு. செம்மையா பண்றாரு. படம் பார்ப்போம். அவர் பார்த்தா பாத்துருப்போம். நீ ஏன் சிரிக்கிற? அவர் பார்க்க நீ பேசுறா. படத்துக்குள்ள போயிட்டு சரி படம் முடிஞ்சு வந்தோம்ல, சரி படம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல அது ஒரு மாதிரி சென்டிமெண்டா படம் சூப்பரா இருந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சொல்லியிருந்தோம். செகண்ட் ஹாஃப்ல அந்த மாதிரி ஒருத்தன் இந்த அதுல வந்து ஒய்ஃப் இறந்துருவாங்க. அந்த சீனை பார்த்தா அவன் ஒய்ஃபே இருந்த மாதிரி ஃபீல் பண்ணி ஆனா லவ்ன்றது அவ்வளவு சூப்பரா காமிச்சிருந்தாங்க. படம் அவ்வளோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. படம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த நைட் சொல்ல போனா தூக்கம் வர மாதிரி, அந்த தூங்குற மாதிரியே போய் பார்த்துட்டு ஒரு படம் தூங்காம அந்த தூக்கமே வராம உள்ள போய் பார்த்தோம். அந்த மாதிரி பாக்குறப்ப படம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா எனக்குமே அந்த துக்கம் அந்த மாதிரி இருந்துச்சு படம்.